அட்லீஸ்ட் நாங்களாவது பரவாயில்ல. மை மதர் இவ்வளவு கன்றாவியா எடுக்கிறாங்களே அப்படிலாமே இருந்திருக்காது. நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். அப்பாட்டெல்லாம் சொல்லுவேன். அப்பாவுக்கு அதை ஏத்துக்க மாட்டாங்க. வெளியில இருந்து பார்த்தா அவனுக்கு என்னப்பா ப்ரொடியூசரோட சன்னும்பாங்க. பட் உள்ளுக்குள்ள அப்பா என்ன சார் சொன்னாரு? இல்ல அப்பாவுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டோம். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே நாங்கள் அதை எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரதி ராஜா சார்ட்ட வந்து நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும். அடப்பா எனக்குலாம் நான் ஒரு கிராமத்து அட்மாஸ்பியர்லேருந்து கம்ப்ளீட்டாக அதுவும் இந்த கம்யூனிட்டிலேருந்து வெளில வந்து இந்த மாதிரி சாதிச்சு இந்த லெவலுக்கு வருதுன்றது வந்து நடிகரா நீங்களாம் ஒத்துன்ற அளவுக்குலாம் நாங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டோம். அவரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் அப்படின்னு உங்க அப்பா சொன்னாங்களா இல்ல யாரை இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்தீங்க? எங்க அப்பாலாம் சொல்லுங்க. எங்க அப்பா வராதுன்னு சொன்னாரு. போகக்கூடாது அவ்வளவுதான். ஒரு இந்த கம்யூனிட்டில போகக்கூடாதுப்பா. கவிதால இருக்கும்போதே நடிக்கணும்னு ஆசை. அது கேட்குறேன் அதுவே முடியாதுன்ட்டாரு. நாதஸ்மி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா பல திரைப்படங்கள் நடிச்ச ஒருத்தரோட மகனை தான் பார்க்க போறோம். அவரும் சொல்லக்கூடிய அளவில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க, நிறைய குணச்சித்திர நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவரை தான் நம்ம குமார் நடராஜன் சார் தான் பார்க்க போறோம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார், நீங்கள் அப்படி ஸ்டோரி சொல்லும் போதே உங்களுக்கு தோணியிருக்கா சார் இந்த ஸ்டோரி பயங்கரமாக வரும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி? we were not that much knowledge. Even today யாராலையுமே இந்த படம் ஓடும் இந்த படம் ஓடாதுன்னு சொல்ல முடியாது. இல்ல உங்களுக்கு பர்சனலி பிடிச்சிருக்கும்ல? இல்ல எனக்கு பர்சனலி நிறைய எங்க விஷயங்களை பிடிக்கணும்ல இருந்திருக்கு. ஐயோ இவ்வளவு கன்றாவியா எடுக்கிறாங்களே அப்படிலாமே இருந்திருக்காது. நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். அப்பாட்டெல்லாம் சொல்லுவேன். அப்பாவுக்கு அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்கன்னா அவர் நினைச்சுப்பாரு. ஏன்னா we are too young. எங்களுக்கு சினிமா பார்க்கறது அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அது எடுக்கிறதோட ஸ்ட்ரெயின் எதுவுமே ஃப்ரஜைல் ஒண்ணுமே தெரியாது. ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட சன்னுன்றது வந்து பெரிய வெளியில இருந்து பார்த்தா அவனுக்கு என்னப்பா ப்ரொடியூசரோட சன்னும்பாங்க. பட் உள்ளுக்குள்ள தெரியாது. அட்லீஸ்ட் நாங்களாவது பரவாயில்ல. மை மதர் ஜீரோ நாலேஜ் இன் சினிமா. அப்பா வந்து இந்த படம் எடுக்கிறாருன்னு எங்க அம்மாவோட கலீக் சொல்லணும். எங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அப்பா ப்ரொடியூசரா இருக்கும்போது அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இல்ல அது அவங்களுக்குள்ள ஒரு சம் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நீ ஃபேமிலியை பார்த்துக்கோமா, இது சினிமா, இது எப்படி இருக்கும்னு தெரியாது. எப்போ வேணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் இன்னைக்கு எங்களது வந்து ஒரு ஆலமரம் மாதிரி எங்கள் ஃபேமிலி. ரொம்ப we are blessed to have எங்கள் சித்தப்பாக்கள். சொல்லும் போதே கொஞ்சம் எமோஷன் தான். எங்கள் அத்தை, எங்கள் மாமா, அதாவது இது ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கிடைக்காது. நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை. இப்போ எல்லாம் சேட்டலைட் ஃபேமிலியாக இருக்காங்க. ஓகே, நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை. அது ரொம்ப we are blessed to have that. இது நல்லா கேட்பேன் சார். ஓகே, ஸோ அம்மாவுக்கு யாரன்னா தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் எங்களுடைய வளர்ப்பு அப்படி தான் போச்சு. அவங்களோட அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க, டேரக்டர்ஸ் கதை சொல்கிறவங்க சொல்லுவாங்க. அவங்களோட உட்காந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு ப்ராசஸாக பார்த்து அதை ஒவ்வொன்றையும் சிஸ்டமாக கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றி எங்களுடைய 11 படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் 11ல் முதல்து மட்டும் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. மற்ற 10 படத்துக்கும் we had our script laid down. பக்கா புக்கு போட்டுருவேன். ஓகே, இண்டிவிஜுவலாக அப்போது ஆர்டிஸ்ட் இப்போ பிரபு சார் நடித்தாங்க பொன்மனம் சொல்லி. பிரபு சாரோட டைலாக் வெர்ஷன் மட்டும் பிரபு சார் கையில் போயிடும். ஹீரோயின் ஹீரோயினுக்கு போயிடும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு இருக்குல்ல சார்? அவங்க நாளைக்கு ப்ரிப்பேர் ஆகி அந்த சீன் அப்படின்னு வரும்போது மறுநாள் அந்த என்னைக்கு அந்த ஷூட்டிங்கோ அன்றைக்கி அவங்க அந்த ஷூட்டுக்கு வரும்போது அவங்க கையில் அவங்களோட டைலாக் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்பாட்டில் மாறும் நிறையா. அதாவது ஒரு பிளாங்கா என்னது இன்னைக்கு அப்படின்னு வந்து நிற்க மாட்டாங்க. பட் இந்த சீன் தான் எடுக்க போறாங்க. பட் என்ன டயலாக்ன்றது டயலாக் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு பேப்பர் பேன் வந்து மொட்டையான்னு இருந்தாலும் இப்போ
ஒன்றுமே சுவாரஸ்யம் இருக்காது. மூடு இருக்கணும். நம்ம நீங்கள் இன்றைக்கி வரீங்க, இன்றைக்கி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஏன்னோ கல்யாண சீனு அப்படின்னா கொஞ்சம் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். இல்லைம்மா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த அழகிற சீன் அப்படின்னா அவங்க வரும்போதே கொஞ்சம் அந்த அந்த ஒரு செட்டிங் இருக்கும். சேட்னஸோடு தான் வரணும், வருவாங்க ஜென்ரலாகவே. ஒரு ஒரு வில்லன்பா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 பேர் அடிக்கணும்பா, இந்த ஹீரோலேருந்து இன்னொரு 4 பேரையும் சேர்த்து அடிக்கணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் வருவார். அது சீனில் அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அதை இன்னும் மெருகேற்றுறது வேற. பட் ப்ரிப்பரேஷன்ன்றதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பிரபு சார்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நிறைய என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவோம். நான் ஆர்டிஸ்டோடலாம் பேசுவேன், அண்ட் டெக்னீஷியன்ஸ் கிட்ட பேசுவேன். கண்ணன் சார்னு கேமராமேன் பீம் சிங் சார் அவங்க சன்னு, இப்போ அவங்க இல்லை, இவர் இல்லை, கண்ணன் சார் இல்லை. அவர் வந்து இது ரொம்ப பிரமாதமான சிஸ்டம் குமார், நீ ரொம்ப இது அழகாக பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கிற கேமராஸ் எல்லாம் டிஜிட்டல் பேஸ்டு, இது கொண்டு வரணும்னு நான் 90s ஆசைப்பட்டேன். ஓகே, பட் கேமராஸ் ஒரு டூ எக்ஸ்பென்சிவ் இஸ் ஒன். ஓகே, ரெண்டாவது வந்து இங்கே அந்த அளவுக்கான புரிதல் இல்லாமல் இருந்தது, நிறைய பேர் நிறைய அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருந்தது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபிலிம் ரோல் வச்சு கேமராவில் எடுக்கும்போது நான் ஒரு வீடியோ ஓட்டு கேட்பேன். கேட்டு டைரக்டருக்கு ஒரு விஹெச்எஸில் அதை ரெக்கார்ட் பண்ணி டைரக்டருக்கு கொடுத்து, சார் இதை நீங்கள் விஹெச்எஸில் அன்னைக்கு பார்த்துடலாம், அப்போ அந்த ஸ்பாட்டில் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் இப்போ நீங்கள் அப்படி பக்கத்துலேயே எடிட் டேபிள் வச்சுட்ருக்கீங்க, அப்படியே அழகாக நீங்கள் எடிட் பண்ணிடலாம். ஓகே, அன்றைக்கி 90s யூ டிட் நாட் ஹேவ் தட் ஃபெசிலிட்டி. ஸோ நான் வந்து ஒரு அதுலேருந்து ஒரு விஹெச்எஸ் அவுட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு கேட்ஜெட் போடுவாங்க இந்த கேமராவில். ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தா, இல்லைன்னா என்ன ஒன்றாமா அந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் அதை லேபில் கொடுத்து அது ப்ராசஸ் ஆகி வந்து அதுக்கப்புறமா ஒரு பிரிண்ட் போட்டு அப்புறம் அவங்க தியேட்டரில் போய் போய் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் தியேட்டர்ஸ் தான் போய் பார்ப்பாங்க. அதுக்கே ஒரு இப்போ காலம்பரை எடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே பார்க்கலான்றது எப்படி, காலம்பரை எடுத்துட்டு வந்திருக்கா வரலையான்னு உங்களுக்கு நாளைக்கு தாங்க தெரியும், இல்லை நீ நைட்டு தாங்க தெரியும், வந்து பாருங்கன்னா எப்படி இருக்கும், ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து அந்த ஸ்பாட். நீங்கள் இப்படிலாம் வந்து நிறையா உங்களோட அறிவெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா மாற்றும் போது அப்பா என்ன சார் சொன்னார்? இல்லை, அப்பாவுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டோம். ஓகே, இதெல்லாம் தெரியாது. இல்லை, நான் அப்பாட்ட பெருசாக டிஸ்கஸ் பண்ணது இல்லை. பண்ணினா அதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன் அதிக பிரசங்கத்தனமாக பண்ணுறேன்னு கேட்டுட்டாருன்னா எங்ககிட்ட பதில் கிடையாது. பட் இதை பெனிஃபிஷியலாக இருக்குன்றத ஹீ இஸ் ஆல்சோ இன்னும் அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தார். அதை இது ஓகே ஏதோ பண்ணுறானுங்க. ஆமாம், இதை பற்றி இதை பற்றி நம்ம வந்து நம்ம என் சைட்லேருந்தோ என் தம்பியும் 2 பேருமே போய் எப்பா நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்னு காமிச்சதில்லை. என்ன நான் எதாவது நல்ல டைப்பிங் வெளில தமிழில் அடிக்கிறதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்தான்னா மட்டும் அந்த பில்லுக்கு மட்டும் கொண்டு போய் அக்கௌண்ட்டை கொடுத்துருவேன், நீங்கள் கொடுத்துக்கோயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். நான் போட அசிஸ்டன்ட் ரமேஷ் இருந்தாங்க, அவங்க சொல்லி வாங்கி கொடுத்துருவாரு. அது யாருக்கோ பேமெண்ட் போகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் நானே அடிச்சிருவேன். அதனால் எனக்கெல்லாம் பில்லிங்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நானே தமிழில், அதாவது என்னென்னா இது அட்வான்டேஜ் என்னென்னா தமிழில் அந்த அந்த டாக்குமெண்ட் இருக்கும், அப்போவே தமிழில் இருக்கும். நீங்கள் வந்து அது தமிழில் பக்காவாக பிரித்து இந்த தங்கிலீஷில் வந்து டைலாக் எழுதுறதே கிடையாது. நீங்கள் தமிழ்லன்னா தமிழ்லேயே இருக்கும். தமிழ் படிக்க தெரிஞ்சதுன்னா சூப்பர், தமிழ் படிக்க தெரியலன்னா தென் ஐ வில் give it in English. Okay. So I will have both the versions. Actually 3 versions வச்சுப்பேன். பக்கா இங்கிலீஷில் ஒன்று வச்சுப்பேன், பக்கா தமிழில் ஒன்று வச்சுப்பேன், பக்கா தங்கிலீஷில் ஒன்று வச்சுப்பேன். 3 வெர்ஷன் வச்சுப்பேன். ஓகே, இது வந்து நானே ப்ரோக்ராமராக இருந்து என்னால் அது முடியும் அப்படின்றதுனால உட்காந்து நிறைய விஷயங்கள் என்னால் அப்போ ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் ப்ரோக்ராமிங்லேருந்து வெளில வந்துட்டேன். ஒன்லி ஏன்னோ அந்த டிசைன் லெவல் அண்ட் கன்சல்டிங் லெவலில் இருக்கிறதுனால இப்போ நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தெர் ஆர் அம்டி நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அவைலபிள். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே நாங்கள் அதை எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் டு த இண்டஸ்ட்ரி. ஸோ
தெரிஞ்சது எடிட்னா என்ன, டப்பிங்னா என்ன, ம். இது பிஜிஎம் போடுறது அவங்க எப்படி போடுறாங்க. ம். ஏன்னா நான் மிருதங்கம் வாசிப்பேன், என்னோட இமீடியட் தம்பி வந்து மேண்டலின் வாசிப்பார், இன்னொரு தம்பி வயலின் வாசிப்பாங்க. போய் பார்ப்போம் ம். எப்படி அவங்க இது பண்ணுறாங்க, கம்போஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க அதை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு. ஸோ கிட்டத்தட்ட அந்த 2000 ரேஞ்சில் வரும்போதெல்லாம் கம்போசிங்லாம் டிஜிட்டலாகவே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஸோ எங்களுக்கு வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு பி வெரி ஹாப்பி. ம். எங்களால் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனாலும் எங்கள் லெவலுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் பெருசாக இண்டஸ்ட்ரிக்கு இல்லை. கமல் சார் பார்த்துருக்காரு சாஃப்ட்வேரை, மணி சார், மணிரத்னம் சார் பார்த்துருக்காங்க, பாலு மகேந்திரா சார் வந்து பார்த்துருக்காங்க, ஓகே. ஞானராஜசேகரன் சார் ஐஏஎஸ் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஒரு டேரக்டர், அவர் பாரதி படம்லாம் டைரக்ட் பண்ணாங்க, அவங்க பார்த்துருக்காங்க. மௌலி சார் அவங்க தம்பி அவங்கெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே. பாரதி ராஜா சார்கிட்ட வந்து நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும். அடப்பா எனக்குலாம் நான் ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் டைலாக் வரும். நான் கண்ணன் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகே. சார் இவன் ஏதோ பண்ணியிருக்காங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கண்ணா நம்ம போய் இதுக்கு போனால் தானே வரும், ஸ்பாட்டுக்கு போனால் தானே வரும்ன்ற ரேஞ்சுக்கு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. அந்த அந்த எபிசோடே வந்து எங்களுக்கு டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் புரிஞ்சுட்டோன்றது. ரொம்ப ஃபுல்லாலாம் தெரிஞ்சிக்கல, தெரியும் அவ்வளோ அந்த மாதிரியும் டெப்த்தாக போகல. ஒரு ஒரு ஓவராலாக ஓரளவுக்கு இது இப்படி இங்கே வந்தால் இப்படி ஆரம்பித்தா இப்படி போய் இந்த இடத்துல ஃபைனலாக வராங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஓகே. ஓகே. அப்பா வந்து உங்களுக்கு அப்பாவா பிடிக்குமா, ப்ரொடியூசரா பிடிக்குமா, இல்லை வந்து ஆக்டரா பிடிக்குமா? ரொம்ப பிளஸ்டுன்னா அப்பா தான். ஓகே. அது அடிச்சுக்கிறதுக்கு இதுவே இல்லை, கிடையவே கிடையாது. ஓகே. அப்போ ப்ரொடியூசரா ஆக்டரா? ப்ரொடியூசராக வந்து ஆஸ் அ வின்னருங்க அவர். ஒரு 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 ட்ரெண்ட் செட்டர் அண்ட் இது இது கோகேட்டர். அந்த அந்த ஆட்டிடியூடு தான் அப்பாவுக்கு. இன்னைக்கு கூட காலையில் அப்பாவோட ஒரு லாங் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அவரோட ஆட்டிடியூடு தான் இப்போ அவர் வந்து இன்னும் அந்த டிரைவர் இப்பயும் ஆக்டிவ். இப்பயும் வந்து அவர் வந்து 80 வயசுக்கு அவர் நிறைய பேர் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட சொல்லுவீங்க, என்னை விட எங்க இருப்பார் அந்த விதத்தில். ஏன்னா வந்து டோட்டலாக ஒரு ஒரு கிராமத்து அட்மாஸ்பியர்லேருந்து கம்ப்ளீட்டாக, அதுவும் இந்த கம்யூனிட்டிலேருந்து வெளில வந்து இந்த மாதிரி சாதிச்சு இந்த லெவலுக்கு வர்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது வந்து ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் டன். அதில் என்னோட அவரோட சன் அப்படின்றத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரெண்டுமே தான் சார். அவரும் பெருமைப்பட்டுக்கலாமே, உங்களோட அப்பான்னு தான் பெருமை. நடிகரா நீங்களாம் ஒத்துன்ற அளவுக்குலாம் நாங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டோம் அவர். இன்னுமே அவரை நான் இல்லை, என் பொண்ணுங்களேருந்து எல்லாம் கல்யாணம் பண்ண போனோம், நடிகை தெரியல தான் இருக்கும். இல்லை அந்த மாதிரி மிரட்டுவாரே சார். ஆமாம், எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு அதை டெய்லி பார்த்து பழக்கம் இல்லை, அதனால அதுல ஸ்கிரீன்ல உங்களுக்கு பெருசா எங்களுக்கு சரி ஓகே வேற யாரோ கிடைச்சிட்டாங்கடா அவனும் மிரட்டுறாங்களான்ற இதுக்கு தான் இருக்கும். என்னதான் வில்லனா மிரட்டினாலும் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நீங்க பழகினாலும் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ரொம்ப காமெடியா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? நல்லதா இருந்தது. இது பெரிய ஒரு கோயின்சிடன்ஸ் என்னன்னா, அவரும் விஜய் சார் நடிச்சிருக்காரு, நீங்களும் அவர் வந்து மாமாவா நடிச்சிருப்பாரு, இதுல நீங்க இதுல இன்னொரு கோயின்சிடன்ஸ் இருக்கு எனக்கு. ஐ திங்க் நான் அதை ஜோக்கா கூட சொல்லுவேன், சிவாஜி சாரும் பிரபு சாருக்கு அப்புறமா நானும் எங்கள் அப்பாவும் நானும் தான் வந்து அப்பாவும் பிள்ளையாக நடித்ததா நான் எனக்கு தெரிஞ்சு. விஜயகுமார் சார் கூட பண்ணியிருக்கலாம், அவங்க சன்னோட பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலைப்பாயுதையில் நான் எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கே அது வந்து நான் சொல்லுவேன், அப்பா வந்து சிவாஜி சார் ஃபேமிலி மாதிரி என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிஸ்ட் நமக்கு 2 பேருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத பண்ணுவோம். ஓகே. அப்படி நடிக்கும் போது நேரா சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட, இந்த இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி சொல்லியிருக்காரு? எதுவுமே சொல்லுங்க. ஓகே. அவர் சொன்னது வந்து நீ இந்த டப்பிங்லாம் அவசியம் இல்லை உனக்கு, யூ ஹேவ் அ பெட்டர் ஃபியூச்சர் டு கோ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் சொன்னார். சரி, டப்பிங் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் ரொம்ப ஒரு லோ கேட்டகரி ட்ரீட்மெண்ட்டாகவே வச்சுட்டு இருந்தாங்க. தே டிட் நாட் ஹேவ் ஒரு ப்ராப்பர் ரெகக்னிஷன் டு தட். ரொம்ப லோவர் இதில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் ஐ திங்க் எங்களோட இன்றைக்கும் சரி எந்த இதுலேயும்
இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2 பார்த்தாங்க. அப்போ பார்த்துட்டு குமரி ரொம்ப நல்லா இருக்குடா, ஒரு உள்ள உனக்கு ரொம்ப ஃபிட் ஆகுது அது அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் எனக்கு வந்து என்ன கிரெடிட் வரும் அப்படின்னா, அது மாதிரி அப்பா என்னை ரெகக்னைஸ் பண்ணும்போது ஒரு அப்பாவா நல்லா சொல்கிறாங்கன்றது ஒரு ரெகக்னிஷனு. ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறாரு அப்படின்றது ஒரு ரெகக்னிஷன். ஓகே. ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக அதை ஒருத்தர் பாராட்டுறாருன்றது அது ஒரு ரெகக்னிஷன். ஸோ ஒரே கல்ல 3 மாங்காய்ன்ற உங்க வீட்ல எல்லாமே இருப்பாங்கல்ல சார்? ஆமாங்க. எல்லாருமே அதாவது நன்னா இருந்ததுன்னா சாப்பாடு முதற்கொண்டு எங்கள் வீட்டில் எப்படின்னா நல்லா இருந்தால் இம்மீடியட் நல்லா இருக்குன்னு சொல்லி இம்மீடியட்டாக பாராட்டுவோம். அது வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ண கூட அந்த ஹேபிட் தான். நன்னா இல்லைன்னா சங்கோஜமே பட மாட்டோம், இதுக்கு வேற பேர் வச்சிருன்றோம். இதை வெங்காய சாம்பார்னு சொல்லாத, இதுக்கு வேற பேர் வச்சிரு, வெங்காய சாம்பார் நம்ம அப்புறம் கற்றுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு எங்களுக்குள்ளே ஒன்று ஆன் த ஸ்பாட். ஓகே. Taste the Daily.